அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு நோன்பு நல்லபடியா முடிஞ்சது. இரண்டாவது சஹரை நோக்கி நம்ம இருக்கோம். அப்போ நேத்து நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்தோம். இந்த நோன்பு எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. அது நஃப்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த நஃப்ஸுக்கும் நோன்புக்கும் உண்டான சம்பந்தம் என்ன? ஏன் நோன்பு நஃப்ஸுக்காக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த மனிதனை படைக்கும்போது முதல்ல மண் எடுத்து மனிதனை வடிவமைச்சு மனிதனுக்கு உண்டான அத்தனை பார்ட்ஸையும் படைச்சு மேல் தோல் முதற்கொண்டு எல்லாத்தையும் படைச்சு உருவமைச்சிட்ட பின்னாடி குறிப்பான மூணு விஷயத்த மனுஷனுக்காக வேண்டி அல்லாஹ் ஸ்பெஷலைஸ்டா கொடுக்குறான். ஒன்று ரூஹு. ரூஹை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இப்ப நஃபஹ்னா மின் ரூஹினா, நாம் நம்முடைய ரூஹிலிருந்து இந்த மனிதனுக்கு ரூஹை ஊதினோம் அப்படின்னு சொல்றான். ஸோ ரூஹ் ஒரு பாயிண்ட். அடுத்தது அறிவு. அஃபலா தஅகிலூன், குர்ஆன்ல பல இடங்கள்ல கேட்கிறான். நீங்கள் இந்த வசனத்தை கொண்டோ இல்லை இந்த சம்பவத்தை கொண்டு நீங்கள் அறிவு பெறவில்லையா, அறிவு பெற மாட்டீர்களா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அறிவுக்கு சொந்தமான பகுதி மூளை. சரிதானே? மூணாவது விஷயம் என்னன்னா நப்சு. நப்சுன்னா என்ன? உயிருக்கும் நப்சுக்கும் உண்டான வித்தியாசம். உயிர் அப்படிங்கிறது ரூஹு, நப்சுங்கிறது ஆன்மா. ஆன்மா வேறு, ரூஹு வேறு. ஆன்மாக்கு மரணம் உண்டு, ரூஹுக்கு மரணம் இல்லை. அது மொத்தமா கடைசியில கியாமத்துடைய நாளில எல்லாமே மௌத்தாகும் இல்லையா, அந்த நாளில ரூஹு மௌத்தாகும். அதுவரை ரூஹு ஆலமுல் அருவாகிலிருந்து குழந்தை தாயினுடைய கருவறையில குழந்தைக்கு ரூஹு சேருது. அந்த குழந்தை பூமிக்கு வளர்ந்து வயசாகி மௌத்தா போகும்போது ரூஹு உடலை விட்டு வெளியே போயிருது. சரிதானா? அப்ப ரூஹுக்கு இப்போதைக்கு மௌத்து கிடையாது. ஆனா இந்த ஆன்மாவுக்கு மௌத்து இருக்கு. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஆன்மாவுக்கு மரணம் உண்டு. அப்ப இந்த நஃப்ஸ், இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூஹு, அறிவு, நஃப்ஸ். இந்த மூணு விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சு மனுஷனுக்குள்ள செலுத்தும் போது ஒவ்வொன்றாக கூப்பிடுகிறான் அல்லாஹ். முதல்ல ரூஹை கூப்பிட்டு மன் அன மன் அந்த, நான் யார் நீ யார் அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ அந்த ரூஹு சொல்லுது, அந்த அல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா, நீதான் என்னை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ். வ அன அப்துல் தலீல், நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ரூஹு சொல்லுது. அல்லாஹ் ரூஹ உடம்போட போய் சேருன்னு சொல்லிட்டான். அடுத்து அறிவு. அதே போல கேள்வி கேட்கிறான், நான் யார் நீ யார். அதுவும் நீ என்னை படைத்த இரட்சகன் ரப்பு இறைவன் அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் இந்த உடலோட போய் சேருது. மூணாவது நப்சு வருது. நப்சு இடத்திலும் அதே கேள்வியை கேட்கிறான், நான் யார் நீ யார். மன் அன வ மன் அந்த, நான் யார் நீ யார். அப்ப நப்சு சொல்லுது, அந்த அந்த வ அன அன, நீதான் நான் தான் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது, ரொம்ப முக்கியமான இடம். நீதான், நான் தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த நப்சை கொண்டு போய் நரகத்தினுடைய நெருப்புல போடுங்க அப்படின்னு சொல்லி நரகத்துல போடுறான். 70 ஆண்டுகள் நரக நெருப்புல பயங்கரமா சுட்டு வாட்டெடுக்கப்பட்டு கருகி போய் அந்த நப்சை வெளியே கொண்டு வராங்க. 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வருது நப்சு. அப்ப அது வரைக்கும் இந்த மனுஷன் கிடக்குறான், மண்ணாண்டா கிடக்குறான். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மனிதன் எவ்வளவு காலம் மண்ணாவே கடந்தான், அந்த ஆதமுடைய உடல் மண்ணாகவே கடந்தது எவ்வளவு காலம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து வந்துடுறோம். ஆதம் மண்ணில் படைச்சா, அல்லாஹ் ரூஹ் எடுத்து ஊதுனா எந்திரிச்சு உட்காந்தாங்க, அரிசை பார்த்தாங்க, குருசை பார்த்தாங்க, சொர்க்கத்துக்கு வந்தாங்க, பழத்தை திண்டாங்க, பூமிக்கு வந்துட்டாங்க. ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுறோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப பெரிய காலங்கள் நடந்த ஒரு சம்பவங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் சொல்றது நப்சு பத்தியா. அப்போ அந்த நப்ச கருகி போன அந்த கருகி நாத்தம் எடுத்து அந்த நப்சை கொண்டு வரும்போது முன்னாடி நிக்க வச்சு
இப்ப சொல்லு நான் யாரு நீ யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த ஒரு கருகி போய் நொந்து நூல் சான அந்த நப்சு ரொம்ப வலிமை இல்லாத ஒரு குரல்ல நீதான் நான் தான் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் அல்லாஹ் சொன்னான், இதை கொண்டு போய் பசி என்ற நரகத்தில் போடுங்க அப்படின்னு கொண்டு போய் பசின்ற நரகத்துல போட்டான். அந்த பசின்ற நரகத்துல போட்டு 70 ஆண்டுகள் வாட்டி எடுத்த பின்னாடி வெளியே வந்த உடனே வரும்போதே, என் இறைவா, என் ரப்பே, என்னை மன்னிச்சிரு, நீ என் இறைவன், நான் உன் அடிமை, இதுக்கு மேல என்னால அந்த பசியை தாங்க முடியாது. அப்ப சொன்னா, சரி இப்ப போய் அந்த மனிதனோடு சேருன்னு சொல்லி. இப்ப இந்த நப்சு நெருப்புக்கு பயப்படல, நெருப்பு வலிச்சுது, சுட்டு எரிச்சுது, கருகி நூடுல்ஸா போச்சு. ஆனாலும் அதனுடைய நான் என்ற அந்த அகம்பாவம், ஈகோ, அந்த நான் 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 தான் அப்படிங்கிறது குறையல. அதே சமயத்துல பசியில போட்ட உடனே நான் உன் அடிமை அப்படின்னு ஒத்துக்கிருச்சு. இப்ப புரியுதா நப்சுக்கு ஏன் பசி? பசி என்று சொன்னா வெறும் உணவை நிறுத்துவது மட்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ளக் கூடாது. பசி என்று சொன்னால் உணவு சாப்பிடாம இருக்கிறது மட்டுமே பசி கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. உடல்ல உள்ள அனைத்து உறுப்புக்கும். அறிவு பசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவு பசி, ஆற்றலுடைய பசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான தேவையும் பசியில தான் கண்ட்ரோல் ஆகுது. எல்லா விதமான தேவையும் பசிக்குள்ளதான் வருது. அப்ப எந்த தேவையுமே நிறைவேற்ற முடியாத ஒரு இடம் தான் பசி என்ற நரகம். புரியுதா? இங்க எல்லாருமே நோன்பு இருக்கிறோம். காலையில சஹர்ல உட்காந்து நல்ல திருப்தியா அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு படுத்து எந்திரிச்சிடுறோம். ஒரு 10 மணிக்கு அங்க போய் வேலையை பார்க்குறோம், அப்படி இப்படி பண்றோம். திரும்ப ஒரு 3 மணிக்கு வரோம், லுஹர் தொழுதுட்டு குரானை ஓதுறோம், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோம். திரும்ப இஃப்தார்ல அடுத்து ஒரு புடி. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நடுவில் ஒரு வேளை சாப்பிடல, அவ்வளவுதான். ஆக இது நம்ம நோன்பு, இது பசியுடைய நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ் பசி நோன்பு தான் இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நோன்பனுடைய தரத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்ப எல்லா விதமான நப்சினுடைய டிமாண்டையும் தேவையையும் அது கண்ட்ரோல் பண்ணி சர்வ புலன்களையும் அடக்கிறது தான் இந்த நோன்பு. இன்னைக்கு மேக்சிமம் இதை ஏன் நான் இப்படி குறிப்பா சொல்றேன்டா, மக்கள் எல்லாரும் இன்னைக்கு விளங்கி இருக்கிறாங்க, தாகித்து இருக்கிறது, பசித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் நோன்பினுடைய வெளிப்படையான ஒரு ஃபர்து, ஷரத்து, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி நப்சுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சில பயிற்சிகள் இந்த நோன்புல இருக்கிறது. அதை நம்ம கவனம் வச்சுக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த தொடர்ல பேசுவோம். நப்சினுடைய வகைகள் எத்தனை, எத்தனை மாதிரியான நப்ஸ் இருக்கு, அந்த நப்ஸ் எல்லாம் இந்த உடல்ல எங்க எங்க இருக்கு, நப்சு என்ன செய்யும் இந்த உடல்ல, அப்படிங்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல பேசுவோம். நப்சுக்கு உண்டான மாசம் இது பசி என்று சொன்னால் வெறும் வயிற்று பசி அல்ல. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பதிவு, மெயினான பதிவு. வயிறு பசியா இருக்கிறது மட்டும் இல்லை நோன்பு, நப்சை, அதனுடைய நான் என்ற அந்த அகம்பாவத்தை வேரோட சாட்சி பார்க்கிறது. கொஞ்சம் அப்படி உலுக்கியாவது பார்க்கணும். அதுக்காக தான் அந்த நோன்புனுடைய பயிற்சி நமக்கு. நம்மளால இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம செய்ய முயற்சி செய்வோம், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.